அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவபாலன் ஏதோ லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியம்மா முக்காடு போட்டுட்டு போறத பார்த்துட்டு யாரோ ஒரு திருட உள்ள போறானேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எசக்கிக்கு நல்ல பசி. இந்த பாண்டியம்மாவுக்கோசரம் நாம ஏன் பசியோட கிடக்கணும் அப்படின்னு ரேட் எடுத்து வச்சு தோசையை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாண்டியம்மா அந்த பக்கமா வர்றதை எசக்கி பார்க்கவே இல்லை. சிவபாலன் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்துட்டு போன் எடுத்துக்கிட்டு போய் உடனே மூப்பனார் ஐயாவுக்கு தான் ஃபோன் பண்றாரு. அண்ணே எங்க வீட்டுல திருட மோந்துட்டான். இந்த நேரம் பார்த்து எங்க அண்ணன் வீட்டுல இல்ல, நீங்க வந்தாகணுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அப்படியா? போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்லயே திருடனா? இருங்க தம்பி நாங்க வரோம். ஐயா வீட்லயே திருட மோந்திருக்கானா? அவனுக்கு என்ன தைரியம்? நாங்க வந்துடுறோம் இருங்கங்கிறாங்க. அண்ணே நான் வேணா சண்டை போட்டு பிடிச்சிட்டுமான்னு கேட்குறாங்க சிவபாலன். ஐயோ தம்பி அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அவன் கையில கத்தி வச்சிருக்கானோ கட்டை வச்சிருக்கானோ என்ன வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். 2 நிமிஷத்துல வந்துடுறோம். ஒரு பெரிய போர்வை எடுத்துக்கோங்க. போனதும் போய் டப்புன்னு அவன் முகத்தோட போட்டு மூடிக்கோங்க. அடுத்தது நாங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறமா கட்டை வச்சிருக்கான்ல அதே கட்டியில போட்டு தாக்குன்னு தாக்கிடலான்னு மூப்பனார் ஐடியா கொடுக்குறாங்க. சரிங்கண்ணே அதே மாதிரி பண்ணிடுறேன்ட்டு சிவபாலன் போனை கட் பண்ணிட்டு உள்ள போறாங்க. மூப்பனார் 3 கான்ஸ்டபிளையும் கூட்டிட்டு அந்த துப்பாக்கியில குண்டு இருக்காங்கிறாங்க. இருக்குங்கிறாங்க. பார்த்ததும் அந்த திருடனை போட்டு தள்ளிடுவோம். நம்ம முத்துப்பாண்டி ஐயா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்லை நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 4 கான்ஸ்டபிளும் சந்தோஷமா முத்துப்பாண்டி வீட்டுக்கு போறாங்க. எசக்கிக்கு நல்ல பசி. தோசை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமா அடியே மவளை நீ செத்தடி இன்னைக்கு, இதுதான் உனக்கு கடைசி சாப்பாடா இருக்கும்னு பெரிய கட்டை ஒன்று எடுத்துக்கிட்டு பாண்டியம்மா முக்காட்டு போட்டு வந்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டே அப்படி பாக்குறாங்க. பார்த்ததும் பாண்டியம்மாவுக்கு பின்னாடி போர்வையோட நிக்கிறாங்க சிவபாலன். இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பழத்தை பிச்சு கையில் எடுத்துக்கிறாங்க. அடியே மவளை தின்னுக்கிட்ட இருக்க இன்னைக்கு செத்தடி அப்படின்ட்டு பாண்டியம்மா கை தூக்குறதுக்கு முன்னாடியே அந்த கையில வச்சிருந்த வாழைப்பழத்தை பாண்டியம்மா வாயில துணிக்கிறாங்க. சிவபாலன் பெச்சிட்டு எடுத்து தலையோட இறுக்கி கட்டிடுறாங்க. சிவபாலன் திருடன் எல்லாரும் ஓடி வாங்கன்னு சத்தம் போடுறாங்க. இசைக்கையும் கூட ஜாலரை போட்டு திருட ஓடி வாங்கன்னு சொல்லிக்கிட்டே பாண்டியம்மா கையில இருந்த பெரிய குண்டு தடியை புடுங்கிடுறாங்க. சவுந்தர பாண்டி ஓடி வராரு. ஏதோ போலீஸ்கான வீட்டிலேயே திருடனா, அந்த கட்டையை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கி கையில இருந்த கட்டையை வாங்கி சாத்துன்னு சாத்துறாங்க. ஏழு பாக்கியம் என்னல அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, நம்ம வீட்டுல திருட மோதிருக்கா, நீ வந்து 4 சாத்து வான்னு சொல்லி அந்த கட்டையை கொடுக்குறாங்க. அந்த உருட்டு கட்டையை வாங்கிக்கிட்டு பாக்கியமா அப்படியே சீலையை தூக்கி சருவிக்கட்டு அப்படி சாத்துன்னு சாத்துறாங்க பாருங்க. பாண்டியம்மா மூச்சு விட முடியல. அந்த அளவுக்கு நல்லா திக்கி திணறி போயிடுறாங்க. நான் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். போருங்கிறாங்க சிவபாலன். சவுந்தர பாண்டி பாக்கியம் 2 பேரும் நல்லா சாத்துன்னு சாத்துறாங்க. அத்தை நீ அடிக்கிறத பார்த்தா எனக்கும் ஆசையா இருக்கு. நான் 2 அடி அடிச்சுக்கிட்டுமாங்கிறாங்க. அடியே இந்த அடி நீயும் போடு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அந்த தடியை எஸ்கி கையில கொடுக்குறாங்க. கிளவி இந்த வாய் தானே என்ன மெனிய பேசுச்சு, என்ன பேச்சு பேசினேன், இப்ப நல்லா வாங்கிக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு எசக்கி நல்லா வாங்குன்னு வாங்கி சாத்துறாங்க. திமறி ஒன்னும் முடியல. நல்லா அடி வாங்கிட்டு இருக்காங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஹாலிங் பெல் அடிக்குது. யார் இந்த நேரத்துல அப்படின்னு பாக்கியம் போய் கதவை திறந்து பாக்குறாங்க. போலீஸ் கான்ஸ்டபிள் 4 பேரும் வந்திருக்காங்க. அடடே நல்ல வேலை இந்த நேரத்துல வந்தீங்களே, திருட அடுப்படியில தான் இருக்கான், அவங்க எல்லாரும் பிடிச்சி வச்சிருக்காங்க, வாங்க பிடிச்சிட்டு போலாம் வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. மூப்பனாரனே நீங்க சொன்ன மாதிரியே போர்வையை போத்தி திருடனை பிடிச்சிட்டோம் பாருங்கிறாங்க சிவபாலன். வசமா தான் இருக்கு. சரி காலை பார்த்து சுட்டுட்டுமான்னு கேட்குறாங்க இன்னொரு கான்ஸ்டபிள். இருங்க யாரும் இங்கே சுடக்கூடாது, என் வீட்டில் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ரத்தம் சிந்தனா கேஸுன்னு நான் ஆலையணும். நீங்க போற வழியில இழுத்துக்கிட்டு போய் எங்கேயோ கொண்டு சுட்டு தள்ளுங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், எனக்கு சந்தோஷமா இருக்குங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா நீங்களே சொல்லிட்டீங்களா, நாங்க இழுத்துக்கிட்டு போய் சுட்டுறோங்கிறாங்க மூப்பனாரனே. இந்த திருடனை பிடிச்சி கொடுத்தது நானு, நீங்க ப்ரொமோஷன் வாங்குறத நானும் பார்க்கணும்ல, நீங்க சுடுறதை நான் பார்க்கட்டுமா அப்படிங்கிறாங்க. தாராளமா பாரு அப்படின்னு சொல்றாங்க மூப்பனார். சரி இந்த திருடனை வெளியில இழுத்துக்கிட்டு வாங்கங்கிறாங்க. கொஞ்சம் இருங்க, இந்த கேனப்பையன் இந்த சவுந்தரபாண்டி வீட்டுக்குள்ள திருட வந்தா அந்த மூஞ்சியை நான் பார்க்கணும், அந்த முகத்தை திறங்க அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. திறக்கிறாங்க. பாண்டியம்மா வாய் நம்ப அப்படியே தோசையை இடுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அக்கா நீயா, நீன்னு தெரியாம நான் அடையாளம் தெரியாம 4 சாத்து சாட்டி போட்டேன் அக்கா. ஏக்கா வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே, வாயில என்ன கொலக்கட்டியா வச்சிருந்தேன்னு கேட்கறாங்க சவுந்தரபாண்டி. அப்பா வாயில தான் மாவை அத்தச்சோடு வச்சிருந்தது, அது எப்படி சொல்லுங்கிறாங்க சிவபாலன். பாக்கியம் பார்த்துட்டு தலையை அடிச்சுக்கிறாங்க. ஐயோ நாசமத்து போன மாதிரி பஸ்டதுன்னா என் மருமகிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதானே, நான் கோயிலுக்கு வாங்கி வச்சிருந்த வாழைப்பழத்தை இப்படியா திருடி திம்ப, ஏன் கொடுத்தானே மூக்கு பிடிக்க தின்ன, இப்படி வாழைப்பழத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி திருடி தின்ன அடி வாங்கிட்டியாக்காங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயோ அப்ப இது திருடன் இல்லையா, வீட்டு பொம்பளையா, அப்ப என்னோட ப்ரமோஷனுங்கிறாங்க. ஏட்டையா அண்ணே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கேயே இதை சுட்டு தள்ளுங்க, நீங்க ப்ரமோஷன் வாங்கிக்கலாங்கிறாங்க சிவபாலன். ஐயா மன்னிச்சிடுங்க, நல்ல வசமான கேஸ் கிடைச்சிருச்சுன்னு நான் கூட சந்தோஷப்பட்டேங்கிறாங்க மூப்பனார். பாரு மூப்பனார் ஐயா, ஊட்டு சம்பவத்துல எல்லாம் போலீஸ் நுழையப்படாது, நீங்க எல்லாரும் கிளம்பி போங்கிறாங்க சவுந்தரபாண்டி. மூப்பனார் 4 கான்ஸ்டபிளையும் கூட்டிட்டு வந்து திருப்பி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஐயோ அக்கா நீன்னு தெரியாம நானும் சேர்ந்து 4 சாத்து சாத்தி போட்டேனே, சரி வாக்கா வான்னு கூட்டிட்டு போறாங்க சவுந்தரபாண்டி. அம்மா பேச முடியாம திக்கு திணறி சவுந்தரபாண்டி கூட போயிட்டு இருக்காங்க. எசக்கி சிரிக்கிறாங்க. ஏழை சிவபாலா அது பெரிய தானே தெரிஞ்சு
தெரிஞ்சு தானே நீ பெச்சிட்டு போத்து போத்துனேங்கிறாங்க. ஐயோ மதனி, எனக்கு சத்தியமா பெரியாத்தான்னு தெரியாது, நான் திருடன்னு தான் பிடிச்சேங்கிறாங்க சிவபாலன். ஆமா மதனி, உங்க சிரிப்பே சரியில்லையேங்கிறாங்க. ஆமா, அந்த பெரியாத்தா வாய்க்குள்ள எப்படி பழம் போச்சுன்னு நினைச்சேன், நான் தான் வச்சு துணிச்சேங்கிறாங்க. இதை கேட்டதும் பாக்கியம் வாய் மேல கை வச்சுக்கிட்டு கெக்க பக்கன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அடிப்பாவி, நீ சரியான ஆளுதாண்டி. ஆனாலும் அந்த கிழவி என்னமா வாய் பேசினா, வாய் மேலேயே நல்லா போட்டுட்டுமல்ல, கொஞ்சம் காலத்துக்கு வாயே திறக்க மாட்டா பாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. சண்முகம் வைகுண்டம் ஏதோ கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பரணி கொண்டு வந்து காப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. கேரளா ஜெயில இருந்து 2 போலீஸ் லேடி வர்றாங்க. வந்ததுமே அடடா அதுதான் எல்லாம் முடிஞ்சதேங்கிறாங்க வைகுண்டம். கொஞ்சம் இருப்பு, அமைதியா இருங்கிறாங்க சண்முகம். அப்பா நினைச்சுக்காதீங்க, ஃபார்மாலிட்டிஸும் ப்ராப்பர்ட்டிஸும் கொஞ்சம் இருக்கு, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தோங்கிறாங்க. இல்ல சூடாமணினா அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை, அவ்வளவு ஒரு நன்னடத்தையே இருந்தாங்க. ஜெயிலர் வீட்டுல சூடாமணினா அவ்வளவு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவங்க தவறிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஜெயிலர் வீட்டில் எல்லாருமே அழுதுட்டும் தெரியுமா. பர்சனலாக சூடாமணியை நானே என் அம்மாவாக தான் பார்த்தேன். நான் அவங்க ஃபோட்டோவை தொட்டு கும்பிட்டுக்கிட்டோமான்னு ஒரு ஜெயிலர் லேடி கேட்குறாங்க. தொட்டு கும்பிட்டுக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் போய் தொட்டு கும்பிட்டு வராங்க. ஒரு பேக்கை கையில் கொடுக்குறாங்க. இது என்னென்னு வைகுண்டம் கேட்குறாங்க. இது அவங்களோட பொருள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கவர் கொடுக்குறாங்க. இது என்னதுன்னு கேட்குறாங்க. அவங்க இது நாள் வரைக்கும் ஜெயிலில் உழைச்சி சம்பாரிச்சது ஒரு பகுதின்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் சூடாமணியோட பொருள், இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு ஜெயிலர் லேடி 2 பேரும் கேட்குறாங்க. அதே மாதிரி சண்முகமும் வைகுண்டமும் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அவங்க வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அந்த பேக்ல என்ன இருக்குன்னு பாருன்னு கேக்குறாங்க. பேக்கை திறந்து பாக்குறாங்க. அது சூடாமணியோட புடவை இருக்கு. அந்த புடவை எடுத்து கண்ணில் ஒத்தி வச்சு அழுகுறாங்க சண்முகம். அதை பார்த்து அவங்க தங்கச்சிகளும் கூடவே நின்று அழுதுட்டு இருக்காங்க. அடுத்தது டைரி எடுக்கிறாங்க. அண்ணே அது என்ன நோட்டுன்னு கேக்குறாங்க ரத்னா. சண்முகம் அதுல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க பரணி. இது எல்லாமே எங்களை பத்தி தான் எழுதியிருக்கு, நாங்க பிறந்தது தேதியெல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன் எங்க அம்மாங்கிறாங்க. அதை கூட நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பரணி அந்த டைரியை வாங்கி பாக்குறாங்க. முழுசா படிச்சுட்டு ஆமாண்டா உண்மைதான், டேய் நாளைக்கு எஸ்கிக்கு பிறந்த நாளுடா, எவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்காங்க பாருங்கிறாங்க பரணி. அவ எல்லாம் தெளிவாத்தான் எழுதி வச்சிருக்கான், அந்த ஆண்டவன் தான் அவன் தலையில இப்படி தப்பு தப்பா எழுதி வச்சிட்டானேன்னு அழுகுறாங்க வைகுண்டம். சூடாமணி எதுக்கு ஆசைப்பட்டா? காரு பங்களா வேணும்னு ஆசைப்பட்டா, இல்ல காசு பணம் வேணும்னு ஆசைப்பட்டாளா? எதுக்கு ஆசைப்பட்டா? பிள்ளைகளெல்லாம் நல்ல இடத்துல கட்டி கொடுத்து பேரம்பேத்தியெல்லாம் பார்த்து கொஞ்சணும்னு தானே ஆசைப்பட்டா. அப்பா முருகா, இவ்வளவு சீக்கிரமா அவனை எடுத்துக்கிட்டே அழுகுறாங்க. வைகுண்டம் சூடாமணியை நினைச்சு நினைச்சு கெக்கு கெக்குன்னு அழுதுட்டு இருக்காங்க. மாமா சொன்னா கேளுங்க, அழுகாதீங்கன்னு ஆறுதல் சொல்றாங்க பரணி. சவுந்தரபாண்டி வீட்டுல சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் உட்காந்துருக்காங்க. எஸ்கி கொண்டு வந்து மாமா இந்தாங்க காப்பின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த நேரத்துல யார் காப்பி கேட்டா? எனக்கெல்லாம் வேண்டாம், கொண்டு போங்கிறாங்க. வேண்டாம்னா சொல்லுங்க, கொண்டு போயிடுறேன்னு எடுக்கிறாங்க. ஏய் என்னடி அவன் சொன்னா நீ எடுத்துட்டு போயிருவியா? என்னடி ரொம்ப தான் செலுத்துக்கிட்டு போற? காப்பியா வச்சுட்டு போன சொல்றாங்க பாண்டியம்மா. வச்சுட்டு போறாங்க எசக்கி. பாத்தியா எப்படி செலுத்துக்கிட்டு போறான்னு? எல்லாம் உன் பொண்டாட்டி கொடுக்குற தைரியங்கிறாங்க பாண்டியம்மா. சண்முகம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எசக்கி பார்த்துட்டு ஓடி வந்து அண்ணனே வாண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாக்கியமா ஓடி வந்து சண்முகம் வா வான்னு கூப்பிடுறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன், பாண்டி இல்லையான்னு கேட்கறாங்க. பாண்டி இருக்கிறானே, ஸ்டேஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான், இரு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பாண்டியை கூப்பிடுறாங்க. சமுதிர பாண்டி இது எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்து போட்டு மாப்பிள்ளைய கூப்பிடுறான் பாரு. மாப்பிள்ளைய கூப்பிட்டு 10 பவுன் செயின் போடுவான் போல இருக்குங்கிறாங்க. ஆமாமா, உங்க பொண்ணுக்கு நகை நட்டுன்னு 500 பவுன் தங்கத்துல பண்ணி வச்சிருந்தீங்க பாத்தீங்கல்ல, 500 பவுனையும் உங்க பொண்ணுக்கு போட்டு நீங்க அவ புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சீங்கல்ல, அந்த 500 பவுன்ல தான் 10 பவுன் எடுத்துக்கிட்டு வந்து உங்க மகனுக்கு போடுறதுக்கு தான் வந்திருக்கான் என் மாப்பிள்ளைங்கிறாங்க பாக்கியம். பேச்ச பாரு பேச்ச, போட்டதை தின்னுக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காம பேசாம உட்காந்துருக்க வேண்டியதான்னு பாக்கியம் சொல்லி முடிக்கிறாங்க. பாண்டி வந்ததும் சண்முகத்தை வாங்க மச்சான்னு கூப்பிடுறாங்க. ஒண்ணு இல்ல, நாளைக்கு எசிக்கு பிறந்த நாள். பாக்கியம் அப்படியாங்கிறாங்க. எனக்கு தெரியாதேங்கிறாங்க பாண்டி. ஆமாண்ணே, எனக்கு கூட ஞாபகம் இல்லையே, உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க எஸ்கி. இந்த பக்கமா சவுந்தரபாண்டி ஆமா இவ பெரிய வீர மக வீரநாச்சியா பிறந்த நாள் கொண்டாடுறாங்கிறாங்க. அட இந்த ஆள் ஒரு ஆள் பேசாம உட்காந்துருக்க மாட்டாரான்னு பாண்டி முறைக்கிறாங்க. இந்த பக்கமா பாக்கியமும் முறைக்கிறாங்க. பாண்டி அம்மாவும் சவுந்தரபாண்டியும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே கேள்வி கிண்டலும் பேசிட்டு இருக்காங்க. கேரளா ஜெயில இருந்து போலீஸ் அம்மா வந்திருந்தாங்கன்னு சொல்றாங்க சண்முகம். ஜெயில அம்மா வச்சிருந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதை திறந்து பார்க்கும்போது அம்மா டைரி எழுதி வச்சிருந்தது. அந்த டைரியை திறந்து பார்க்கும்போது தான் எஸ்கியோட பிறந்த நாள் நாளைக்குன்னு தெரிய வந்ததுங்கிறாங்க. அம்பிட்டு ஞாபகமா அம்மா எல்லாம் எழுதி வச்சிருந்ததான்னு கேட்கறாங்க எஸ்கி. எப்படி அம்மா மறக்கும், நம்ம தானே அம்மாவுக்கு உலகம். ஐயோ இப்படி பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு அம்போன்னு இம்பிட்டு சீக்கிரம் போயிட்டாலே என்னோட மதனின்னு அழுகுறாங்க பாக்கியம். இருந்து நல்ல விசேஷங்களை எல்லாம் பார்த்து அனுபவிக்காம போயிட்டாலே என் நெஞ்சே ஆர்லிய சண்முகங்கிறாங்க பாக்கியம். ஆமாட்டே, நான் கூட நடுச்சாமத்துல எழுந்திரிச்சு கொண்டு அம்மா எங்கேன்னு தேடுவேன். நான் அழுகும் போதெல்லாம் ரத்னாவன் கனியை எழுந்திரிச்சு வந்து என்னால தானே அம்மா செத்ததுன்னு ரத்னா அழுகும். எனக்கு அப்படியே மனசு துடியா துடிக்குங்கிறாங்க சண்முகம். ஆமாமா, எனக்கு அத்தை இருக்கு, அம்மா இல்லாத குறை தெரியாம இவங்க பாத்துக்கிறாங்க. ஆனா அக்கா ரத்னா வீரா கனி இவங்க எல்லாரும் அதே வீட்டுல தானே இருக்காங்க. அம்மாவை நினைச்சு ரொம்ப அழுகுவாங்கல்ல. எல்லாரும் சூடாமணியை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சவுந்தரபாண்டி போறாங்க. என்னடா இது சாவு வீடா? நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன், எதுக்கு எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன், அழலன்னு அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க. சவுந்தரம் இவங்களை பத்தி எல்லாம் தப்பா பேசுறதா கண்ணீர் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ செத்தினா சிரிச்சு சந்தோஷமா கொண்டாடுவாங்கடாங்கிறாங்க பாண்டியம்மா. அக்கா சீமன் தண்ணியை ஊற்றி தீய கொளுத்தி வையின்னு தீப்பெட்டி எடுத்து கொடுத்தது தானே இந்த பாக்கியம். இதெல்லாம் நான் மறக்க மாட்டேன்க்கா, மறக்க மாட்டேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? நாங்க தானே பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு பேசாம போக மாட்டியா? போப்பா போ அப்படிங்கிறாங்க பாண்டி. நீங்க என்ன விஷயமா வந்தீங்க, வந்ததை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. ஒன்றும் இல்லை, எஸ்கியோட பிறந்த நாளுக்கு உங்க 2 பேர்த்தையும் நான் வீட்டுக்கு அழைக்கலான்னு வந்திருக்கேங்கிறாங்க சண்முகம். நாளைக்கு டிஎஸ்பி வேற வராருன்னு ஸ்டேஷன்லயே இருக்க சொன்னாரு, அதான் யோசிக்கிறேங்கிறாங்க பாண்டி. நாளுங்கிழமைனா ஒரு வீட்டுக்கு போக வேண்டாமா? அதிகாரிகிட்ட எப்படியாவது சொல்லிட்டு நீ போயிட்டு வந்துரு, வீடேறி வந்து அழைக்கிறாங்க, சாப்பிட தானே கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துருவோமேனு எஸ்கி
எஸ்கி கேட்டதும் சரிங்கிறாங்க முத்துப்பாண்டி. டிஎஸ்பி வரதுக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துடுறோங்கிறாங்க முத்துப்பாண்டி. பாண்டி நீயும் வெறும்பையலோட ஒன்னா சேர்ந்துட்டேலன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. யார் வெறும்பையே? மருமகனா வெறும்பையன்? அவ இந்த ஊருக்கே இன்னைக்கு பிரசிடண்ட். என் மக இந்த ஊர் கோவிலுக்கே தர்மகர்த்தா. என் மருமக இந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு கரஸ்பாண்ட். வெறும்பைய யாருன்னு பார்த்தா நீங்க தான். நீங்க வேணா கண்ணாடிக்கு முன்னாடி போய் உங்களையே பார்த்து வெறும்பையான்னு சொல்லி பார்த்து சிரிச்சுக்கோங்கிறாங்க பாக்கியம். ஏய் சண்முகம், அவர் கிடக்குறாரு, அவரை விடல, நீ இரு, நான் உனக்கு காபி தண்ணி கொண்டு வரேங்கிறாங்க பாக்கியம். காப்பியும் நிறைய தண்ணியும் ஊற்றி கொடுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அவர் கிடக்குறாரு, விடு, நீ காப்பி குடிச்சிட்டு போ, நான் காப்பி எடுத்துட்டு வரேங்கிறாங்க எஸ்கி. அவர் எப்பவுமே அப்படித்தானே, அவரை விட்டு தள்ளு, எனக்கு ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாங்க முத்துப்பாண்டி. அண்ணனுக்கு காப்பி கொடுத்து அனுப்புங்கிறாங்க. சரிங்க, நான் பார்த்து கொடுத்துக்கிறேன், நீங்க தொப்பி எடுத்துட்டு போங்க, இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன்னு எஸ்கி தொப்பி எடுத்துட்டு வந்து முத்துப்பாண்டி கையில கொடுக்குறாங்க. சண்முகம், நீ வந்து உட்காருன்னு சொல்லிட்டு பாக்கியம் வெளியில ஓட்டமா ஓடி வராங்க. பாண்டிய கொஞ்சம் நெல்லு. சண்முகம் என்ன சொன்னா தெரியுமா? நாளைக்கு எஸ்கிக்கு பிறந்த நாள்ல உன் பொண்டாட்டி தானே, உன் பொண்டாட்டியை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்னு உனக்கு தெரியாதான்னு கேட்குறேன். பொண்டாட்டியோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு செஞ்சு கொடுக்கறதாண்டா புருஷனுக்கு அழகு. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சவுந்தரபாண்டி அந்த பக்கமா நிக்கிறாங்க. சிலதுக்கெல்லாம் மாடு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நீ இருந்துடாதேங்கிறாங்க. இதை கேட்ட சவுந்தரபாண்டி, பாக்கியம் யாரு மாடுன்னு சொல்றேங்கிறாங்க. ஏன் உங்களை தான் சொன்னேன். நான் சரி அசை போட்டா சரின்னு இருந்துடாம பொண்டாட்டிய பார்த்து பாங்கா பக்குவமா புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து சந்தோஷப்படுத்ததா பாண்டியங்கிறாங்க பாக்கியம். எனக்கு எதிராக ஏமாவனா திருப்பி விடுறியான்னு சவுந்தரபாண்டி வேற ஏதோ பிளான் பண்றாங்க. என்ன நடக்குன்னு நாளை பார்க்கலாம்.